இலங்கையில் காணப்படுகின்ற வாகனங்களினுடைய விற்பனை விலை குறைந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது காணப்படுகின்ற வாகனத்தினுடைய விலைக்கும் 8 மாதங்களுக்கு முன்னதாக இருந்த விலைக்கும் இடையே பல்வேறுபட்ட வித்தியாசங்கள் காணப்படுகின்றது. அப்படி என்றால் இதுதான் வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு பொருத்தமான காலமா, அல்லது இன்னும் கொஞ்சம் காலம் காத்திருப்பதன் மூலமாக இதனை விடவும் குறைந்த விலையில் வாகனங்களை கொள்வனவு செய்ய முடியுமா என்பது தொடர்பாகவே இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். 5 வருடங்களாக தடை செய்யப்பட்டிருந்த வாகன இறக்குமதியானது 8 மாதங்களுக்கு முன்னதாகத்தான் மீண்டும் இறக்குமதிக்கான அனுமதி பெற்று புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டது. இறக்குமதி தடை நீக்கப்பட்ட உடனே வாகன இறக்குமதியாளர்கள் எல்லாம் துறைமுகத்தின் வாசலில் நின்று வாகனங்களை எல்லாம் நாட்டுக்கு உள்ளே கொண்டு வந்தார்கள். வாகனத்தை கொள்வனவு செய்ய 5 வருடங்களாக காத்து கொண்டிருந்த கொள்வனவாளர்கள் எல்லாம் வாகன ஷோரூம்களில் நிரம்பி வழிந்தார்கள். வாகனத்தினுடைய இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்காகவும் நாட்டினுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்காகவும் அரசாங்க தரப்பில் இருந்து வாகன இறக்குமதிக்கான வரியில் பாரியதொரு ஏற்றத்தினை வழங்கியிருந்தது. இந்த வரி அதிகரிப்பு காரணமாக வாகனத்தினுடைய விலை உச்சம் தொட்டிருந்த போதிலும் அதனை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் கொள்வனவாளர்கள் எல்லாம் புதிய வாகனங்களை கொள்வனவு செய்தார்கள். இந்த நடவடிக்கைகள் மூலமாக அரசாங்கத்துக்கு அதிகமான வருமானங்கள் கிடைத்ததோடு வாகன இறக்குமதியாளர்களும் அதிகமான லாபங்களை பார்த்தார்கள். ஆனால் அது மட்டுமல்லாமல் இலங்கையினுடைய வாகன சந்தையில் மட்டும் நேர்மறையான விலை மாற்றம் ஒன்று ஏற்பட்டது. அது என்னவென்றால், வாகனத்தினை புதிதாக கொள்வனவு செய்த ஒரு நபர் அதனை குறிப்பிட்ட காலம் பாவனை செய்ததற்கு பிற்பாடு அவர் வாங்கிய விலையில் இருந்து 2 அல்லது 3 லட்சம் அதிகமாக லாபம் வைத்து வாகனத்தை விற்பனை செய்து அதன் மூலமாக லாபம் பெற்றுக் கொண்டதுதான் அந்த பெரிய ஒரு மாற்றம். இப்படியான ஒரு மாற்றம் பொதுவாக எந்த நாட்டிலும் காணப்படுவதில்லை. வாகன இறக்குமதி தடைக்கு முன்னர் கூட இலங்கையிலும் இவ்வாறான நிலைமை காணப்படவில்லை. பொதுவாக வாகனத்தை கொள்வனவு செய்து அதனை ஒரு குறிப்பிட்ட காலம் பாவனையை செய்துவிட்டு அவர் புதிதாக எந்த விலைக்கு வாகனத்தை கொள்வனவு செய்தாரோ அதனை விடவும் குறைவான ஒரு விலைக்கு வாகனத்தை விற்பனை செய்வதுதான் இயல்பாக நடக்கின்ற ஒரு விடயமாகும். ஆனால் இலங்கையில் மட்டுமே அது நேர்மாறாக நடந்தது. இப்போதும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பது கவலையான ஒரு விடயம். இப்படியான நிலைமைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற போதுதான் புதிதாக இறக்குமதி செய்யப்பட்ட புதிய வாகனங்களின் கேள்வியில் பாரியதொரு சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. வாகன இறக்குமதி தடை நீக்கப்பட்டு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட நேரங்களில், அதாவது 8 மாதங்களுக்கு முன்னதாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் துறைமுகங்களில் இருந்தே விற்பனை செய்யப்பட்டிருந்தது. அந்த அளவுக்கு வாகனத்தினுடைய கேள்வி அதிகரித்திருந்தது. ஒவ்வொரு நாளும் நிமிடத்திற்கு ஒரு முறை வாகனத்தினுடைய கொள்வனவு சம்பந்தமான தொலைபேசி அழைப்புகள் வாகன இறக்குமதியாளர்களுக்கு வந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது ஒரு நாளைக்கு ஒரு அழைப்பு வருவதும் அரிதாக காணப்படுவதாக வாகன இறக்குமதியாளர்கள் தரப்பில் இருந்து தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அரசாங்க தரப்பில் இருந்து புதிதாக ஒரு சட்டமும் கொண்டு வரப்பட்டிருந்தது. புதிதாக இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்கள் சுங்க திணைக்களத்தில் இருந்து பதிவு செய்யப்பட்டு துறைமுகத்திற்கு வெளியே கொண்டு வரப்படுகின்ற வாகனங்கள் அந்த திகதியில் இருந்து 3 மாதங்களுக்குள் இலங்கை மோட்டார் வாகன பதிவு திணைக்களத்தினால் பதிவு செய்யப்பட வேண்டும். அவ்வாறு பதிவு செய்ய தவறும் பட்சத்தில் வாகனத்தினுடைய கொள்வனவு விலையில் இருந்து 3% அபராதத்தினை வாகன இறக்குமதியாளர் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும் என்ற சட்டமும் புதிதாக அமலுக்கு வந்த காரணத்தினால் 3 மாதங்களுக்குள் வாகனத்தை விற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான நிலைமைக்கு வாகன இறக்குமதியாளர்கள் தள்ளப்பட்டார்கள். எரிகின்ற நெருப்பில் பெட்ரோலினை ஊற்றுவது போன்று புதிய வருடத்திற்கான பட்ஜெட் அறிவிப்பு காலமும் நெருங்கிவிட்டதால் புதிய பட்ஜெட்டில் வாகன இறக்குமதி தொடர்பான வரி குறைப்பு காணப்பட்டால் வாகனத்தினுடைய விலை குறைவடையும் என்ற செய்தி பரவலாக காணப்படுவதால் புதிதாக வாகனம் கொள்வனவு செய்ய இருந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் காலம் தாழ்த்தி பட்ஜெட் அறிவுக்கு பிற்பாடு வாகனத்தை கொள்வனவு செய்யலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் புதிதான கொள்வனவு நடைபெறுவது என்பது சாத்தியமற்றதாக காணப்படுகின்றது. ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை 3 மாதங்களுக்குள் விற்பனை செய்ய வேண்டும். ஆனால் மக்களிடம் இருந்தும் எந்தவித கேள்வியும் வாகனங்கள் தொடர்பாக சந்தையில் புதிதாக உருவாகவில்லை. 3 மாதங்கள் கடந்தால் கொள்வனவு செய்த விலையில் இருந்து 3% அபராதத்தையாக அரசாங்கத்துக்கு வாகன இறக்குமதியாளர்கள் செலுத்த வேண்டும். இந்த ஒரு நிலைமைதான் வாகனத்தின் விலை குறைவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக நடந்து கொண்டிருக்கின்றது.
இறக்குமதியாளர்கள் வாகனத்திற்கு 3 வீத அபராத தொகையினை செலுத்துவதற்கு பதிலாக வாங்கிய விலையில் இருந்து 1 லட்சம் குறைவாக வாகனத்தை விற்றாலும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற நட்டத்தை குறைத்துக் கொள்ள முடியும் என்பதால் வாங்கிய விலையிலிருந்து 1 லட்சம் அல்லது 2 லட்சம் குறைவாகவும் வாகனத்தை விற்பதற்கு தொடங்கி இருக்கின்றார்கள். அனைத்து விற்பனையாளர்களும் இவ்வாறு செய்யவில்லை என்றாலும் ஒரு சில வியாபாரிகள் இவ்வாறான இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். வரப்போக இருக்கும் பட்ஜெட்டில் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்படுகின்ற வரி தற்போது இருக்கின்ற வரியை விட குறைவாக இருக்கும் என்றால் வாகனத்தினுடைய விலை குறைவடையும். அப்போது புதிதாக இறக்குமதி செய்யப்படுகின்ற புதிய வாகனங்களுக்கான விலை இப்போது காணப்படுகின்ற விலையை விட குறைவாக காணப்படும். அது நாட்டினுடைய வாகன சந்தை விலையில் ஒரு சமநிலையை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகின்றது. ஆனால் அதற்கு நேர்மாறாக புதிதாக வர இருக்கும் பட்ஜெட்டில் வாகன இறக்குமதி தொடர்பான வரி அதே குறிப்பிட்ட வீதத்தில், அதாவது இப்போது இருக்கின்ற அதே வரி வீதத்தில் இருந்தாலும் அல்லது அதனை விட அதிகமாக காணப்பட்டாலும் வாகனத்தினுடைய விலை உயர்வடையுமே தவிர அது ஒருபொழுதும் குறைவடையாது. அப்படி என்றால் அரசாங்கத்தினுடைய வரி கொள்கையே வாகனத்தினுடைய சந்தை விலையை தீர்மானிக்கப் போகின்றது. இருந்த போதிலும் புதிதாக வரப்போகின்ற பட்ஜெட்டில் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்படுகின்ற வரியினை குறைப்பதற்கான ஒரு கோரிக்கையும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தினால் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு சில தகவல்களில் அறியக்கூடியதாக இருக்கின்றது. வாகன இறக்குமதியாளர் சங்கமே வாகன இறக்குமதி தொடர்பான வரியினை குறைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றது. ஏனென்றால் வாகன சந்தையில் கேள்விகள் குறைவாக காணப்பட்டால் வாகன இறக்குமதி முற்றிலுமாக பாதிக்கப்படும். இப்போது 50 லட்சங்களுக்கு குறைவாக புதிதாக வாகனங்கள் இலங்கையில் காணப்படாத சந்தர்ப்பத்தினால் ஒரு நடுத்தர வருமானம் கொண்ட நபரினால் புதிய வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்வது என்பது கரவாகவே காணப்படுகின்றது. இலங்கையில் காணப்படுகின்ற சனத்தொகையில் அதிகமானோர் நடுத்தர வருமானம் கொண்டவர்களாக இருப்பதால் வாகன கொள்வனவு குறைவாகவே காணப்படுகின்றது. இதனை அடிப்படையாக வைத்து இறக்குமதியாளர்கள் சங்கத்தினால் இவ்வாறான கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு சில தகவல்கள் தெரியப்படுத்துகின்றது. வாகன இறக்குமதி ஆரம்பிக்கப்பட்ட போது வாகனத்தினுடைய கொள்வனவு அதிகமாக காணப்பட்டு அரசாங்கத்திற்கும் வாகன இறக்குமதியாளர்களுக்கும் அதிகமான லாபங்கள் கிடைக்கப்பட்ட போதிலும் இப்போது நுகர்வோரினுடைய கேள்வி குறைவடைந்ததால் வாகன இறக்குமதி சந்தையானது ஒரு சிக்கலான நிலைமையினை அடைந்திருக்கின்றது. அடுத்து வருகின்ற ஒரு சில மாதங்களில் அரசாங்கத்தினுடைய வரி கொள்கையும் வாகனத்தை கொள்வனவு செய்ய இருக்கின்ற மக்களினுடைய தொகையுமே எதிர்காலத்தில் வாகனத்தினுடைய விலை குறைவடையுமா அல்லது அதிகரிக்குமா என்பது தொடர்பான செய்திகளை எமக்கு வழங்கும் என்பதை கூறுவதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. வரி அதிகரிக்கப்பட்டாலும் அல்லது இப்போது இருக்கின்ற வரி நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் வாகனத்தின் விலை அதிகமடையும். ஆனால் கொள்வனவு செய்ய இருக்கின்ற மக்களினுடைய தொகை குறைவானால் அதிக விலைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்களை விற்பனை செய்வதில் பாரியதொரு சிக்கல் ஏற்படும். ஏனென்றால் இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்களை 3 மாதங்களுக்குள் வாகன மோட்டார் பதிவு திணைக்களத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் காணப்படுகின்றது. அரசாங்கம் அந்த நிபந்தனையை ரத்து செய்ய வேண்டும் அல்லது 3 மாதத்தில் இருந்து 6 மாதமாக அதனை அதிகரிக்க வேண்டும் அல்லது வாகன இறக்குமதி மீதான வரியினை குறைக்க வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று அரசாங்கம் செய்கின்ற சந்தர்ப்பத்திலேயே தான் இலங்கையில் காணப்படுகின்ற வாகன சந்தையினை ஒரு சமநிலைக்கு கொண்டு வர முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இது தொடர்பான புதிய தகவல்கள் கிடைக்க பெற்றால் அதனை உடனுக்குடன் வழங்குவதற்கு நான் தயாராக இருப்பதால் என்னுடைய இந்த ஃபேஸ்புக் பக்கத்தினை ஃபாலோ செய்வதன் மூலமாகவும் என்னுடைய ஹசன் கேலரி எனப்படுகின்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாகவும் புதிதான தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொளியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.